பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய நிகழ்வுதான். பிலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையில் கழித்த நாட்கள் தான் அதிகம். ஈமானை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏற்றதிலிருந்து மரணம் வரை பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாத நாட்கள் என்று எண்ணுவது கடினம். காலை விடியல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிலாலை பார்ப்பதில் தான். யார் எழுப்ப வருவார்கள்? ரசூலுல்லாஹ்வை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலாலுடைய அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜ்ருக்கு தயாராகுவதற்கு ஆரம்பம், தன்னுடைய நாளை தொடங்குவதற்கு ஆரம்பம். அந்த பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதான் சொல்வதை விட்டு விலகிக் கொள்கிறார். ஏன்? அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை கூட முழுமையாக சொல்லுவதற்கு அவர்களால் முடியவில்லை. அந்த நேசம் அவர்களை தடுக்கிறது. அந்த நேசத்தின் விளிம்பு அந்த அதானை முடிப்பதற்கு கூட அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. கடைசி காலத்தில் உமர் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அந்த அதானை மறுபடியும் உமர் அவர்கள் கூற ஏவும் பொழுது அதை சொல்லுகிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வரும் பொழுது தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கவலையோடு வாழ்ந்த பிலால் அவர்களுடைய மரணத்தின் பொழுது சிரிக்கிறார். மனைவி கேட்கிறார்கள், என் கணவரை கவலை அடையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சிரிக்கிறீரே ஏன்? சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. நான் நாளை முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேனே, இதைவிட மகிழ்ச்சியான நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஏது என்று கேட்டார். அவர்கள் விரும்பியது எதை? தூதரோடு வாழ்வதை. இந்த உலகத்தில் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகிவிட்டாலும் எப்படியாவது மறுபடியும் அந்த தூதரை நாங்கள் சந்தித்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள், நேசித்தார்கள் அதை. அந்த நாட்களை எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.